கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள யுவராஜிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். யுவராஜிற்கு எந்த அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு? சேலம் ஓமலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கொலை வழக்கில், அதாவது திருச்செங்கோடில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி ஒரு மர்மமான முறையில் இறந்திருந்தார். அந்த வழக்கில் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் தலைவர் யுவராஜ் நீண்ட நாளாக குற்றவாளியாக தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் இவர் சிபிசிஐடி துறை முன்பு சரணடைந்தார். இதையடுத்து இந்த வழக்கில் 150 நாட்கள் கடந்த நிலையில் சிறையில் தான் சிறை தண்டனை அனுபவித்து வருவதாகவும் 150 நாள் கடந்தது காரணமாக தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். ஏற்கனவே அதில் சிபிசிஐடி தரப்பு இவர் வெளியில் செல்லும் பொழுது இது ஜாதி சம்பந்தமான ஒரு விஷயமாக இருப்பதால் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று எதிர்த்தரப்பில் சிபிசிஐடி தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை தள்ளி மட்டுமே வைக்கப்பட்டது, ஜாமீன் வழங்கவில்லை. இன்று இந்த வழக்கில் ஏற்கனவே இவருக்கு சாட்சிகளை எதுவும் கலைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலும் நீண்ட நாள் சிறையில் இருந்தார் என்ற அடிப்படையிலும் இவருக்கு இன்று ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில்குட்டி, இந்த வழக்கு கடந்து வந்த பின்னணி குறித்து சொல்லுங்க. அதாவது கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி திருச்செங்கோடு அங்கு இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதையில் கோகுல்ராஜ் என்ற சேலத்தை சேர்ந்த சேலம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி திருச்செங்கோடு பகுதியில் உள்ள ஒரு மாற்று சமூக பெண்ணை காதலித்ததன் காரணமாக ஒரு மர்மமான முறையில் இறந்திருந்தார். இந்த வழக்கில் அந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணின் உறவினர்கள் சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் அப்போது திருச்செங்கோடு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தது. மேலும் இது ஜாதிய ரீதியாக நடந்துள்ளது என்று கருதி சிபிசிஐடி இந்த வழக்கு பின்பு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி தரப்பில் இந்த வழக்கு கடந்த பல நாட்களாக விசாரணை நடத்தியதில் இவர், அதாவது தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய யுவராஜ் இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்று கருதி இவரை கைது செய்தனர். கைது செய்யலை இவர் சரணடைந்தார், சிபிசிஐடி முன்பு சரணடைந்தார். இதையடுத்து இவருக்கு தனக்கு நீண்ட நாள் சிறையில் இருந்ததாகவும் அதன் காரணமாக தனக்கு ஒரு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இவர் மீதான குண்டர் சட்டத்தையும் இடையில் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. செந்தில்குட்டி, எந்தெந்த விதிமுறைகளோடு இவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு? அதாவது இவர் காலை மாலை 2 வேளையிலும் திருநெல்வேலியில் தங்கியிருந்து அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம் ஒன்றில் கையெழுத்திட வேண்டும். மேலும் விசாரணைக்கு அழைக்கும் போது அந்த விசாரணைக்கு ஏற்றபடி தன்னை நேர்நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்.